Hello friends, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 1, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், கோர் இண்டஸ்ட்ரி அவுட்புட் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் தேர்ட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் வேர்டு கோர் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ என்னென்னா இதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் கோர் இண்டஸ்ட்ரி, அந்த கோர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான அவுட்புட் எப்படி வெளியிடுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சரில் இவ்வளோ க்ரோத் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்க்கான அந்த க்ரோத், இண்டஸ்ட்ரி இன் த சென்ஸ் ஒரு கம்பெனி, பர்டிகுலர் கம்பெனி கிடையாது, பர்டிகுலர் ஓவரால் அந்த டிபார்ட்மெண்ட். இப்போ ஃபெர்டிலைசர்னா ஃபெர்டிலைசர் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்ற விஷயமா வெளியிடுறது தான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இவங்க யாரு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் வார்த்தையிலே தெரிஞ்சிருக்கும் இண்டெக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? அப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட் செக்டார், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பேஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ப்ராட் செக்டார், இன்னொன்று ப்ராட் BROAD ப்ராட் செக்டார், இன்னொன்று யூஸ் பேஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ப்ராட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா அந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதெல்லாம் வரும். யூஸ் பேஸ்டு செக்டார் அப்படின்றது கேபிட்டல் குட்ஸ், அதுக்கப்புறம் மற்ற ரீட்டைல் குட்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு குட்ஸுக்கும் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான குட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அந்த வெயிட்டேஜ் படி தான் நம்ம இந்தியாவோட எக்கனாமி என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு லெஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஏன் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ ஐஐபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரெண்டு வகையான இண்டஸ்ட்ரியாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான செக்டராக பிரிப்பாங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா? இதில் ப்ராட் செக்டார் அப்படின்னு சொல்லி கோர் இண்டஸ்ட்ரீஸ், அதில் ஒரு 8 இண்டஸ்ட்ரீஸ் கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸோட ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம ஜிடிபியில் முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கிட்டத்தட்ட இந்த கோர் 8 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 40.27% என்னன்னா மதிப்பு கொடுத்துருப்பாங்க, வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து 60%, பட் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் 40.27%. ஓகேங்களா? ஏன் அந்த 40.27 இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் மெயின் அண்ட் பிரைமரி செக்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் அண்ட் பிரைமரி செக்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது, அதில் யாருக்கு வெயிட்டேஜ் அதிகம்? இப்போ 40 உடனே எல்லாத்துக்கும் ஒன்று கம்மிக்கு 5 அப்படின்றதெல்லாம் பின்னுக்கு 8 40 அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதுக்கு ஏற்றாப்புல வெயிட்டேஜ் அங்கே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கோர் இண்டஸ்ட்ரி சொன்னேன். அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்க இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கு அதிகமான வெயிட்டேஜ். எவ்வளோ வெயிட்டேஜ்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வெயிட்டேஜில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீலு. ஓகே, அதுக்கடுத்து கோல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ், அடுத்து சிமெண்ட்டு, அடுத்து ஃபெர்டிலைசர். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளேயே என்னென்னா டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜில் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னென்னா பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் ப்ராட் செக்டாரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40.27% என்னென்னா ஆக்குபை பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த கோர் இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் நமக்கு கான்ட்ராக்ட்ஸ் ஆகும்போது நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்ட்ஸ் ஆகும். அது உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி தவிர, ஓகேங்களா, ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 7.5% க்ரோத் வருது. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஷின் மேபி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வருஷத்தில் மட்டும் இந்த ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் இருக்குது. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ரிடக்ஷன் தான் இருக்குது. அது எவ்வளோ ரிடக்ஷன் அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா?
ஸோ இதுதாங்க உங்களுக்கு முக்கியமாக வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். சரி, இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் எதுக்கு அதில் வெயிட்டேஜ் அதிகம் அண்ட் அட்வான்ஸ்டு ஜிடிபி எஸ்டிமேஷனில் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றதும் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டை யார் வெளியிடுறாங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து என்னன்னா ஃபிசிக்கல் வால்யூமை மட்டும்தான், அதாவது குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து பண்ண மாட்டாங்க, ஒன்லி வால்யூம் ஆஃப் த ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா. அப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்கலாம் அப்படின்னா பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 3ல் இந்த கோர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட், ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்கனாமி தான் இருக்கும், அதில் கோர் இண்டஸ்ட்ரீஸ் அவுட்புட் இட்ஸ் ரிலேட்டட் டு என்ன கேட்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இந்தியாஸோட ஜிடிபி, இதை பற்றி எல்லாத்தையுமே ஒரு காம்ப்ரிஹென்சிவாக வந்து என்னென்னா உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் இதை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா பற்றி பேசியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரைஸ் இது கொடுக்குறது நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதை பற்றி வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட் ஆப்ஸ் வில் கெட் சான்ஸ் டு சென்ட் இன் தியர் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 59 அப்ளிகேஷன்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணாங்க அண்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் எ ப்ரொசீஜர் ஓகேங்களா. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் அண்ட் சேஃப்கார்டு ஃபார் பிளாக்கிங் ஆக்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை பப்ளிக் ரூல்ஸ் 2009 ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 59 அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணாங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் சென்ட் தியர் கிளாரிஃபிகேஷன். ஸோ அங்கே கிளாரிஃபிகேஷன் ஆகிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி கிளாரிஃபிகேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா அகைன் இந்த ஆப் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைவ் ஆகிடும். ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம நேற்றே வந்து என்னன்னா டேட்டா ரிலேட்டட் விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2019 ஒரு பில்லு வந்துச்சு, அந்த பில்லையும் போய் பார்த்துக்கோங்க. அது என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட், சரி இது டிராஃப்ட் வேண்டாம் ஓகேங்களா, டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2019, டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2019 ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் பில்லை போய்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரைட் டு ப்ரைவேசி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட் டு ப்ரைவேசி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது கேஎஸ் புட்டசுவாமி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டில் கேஎஸ் புட்டசுவாமி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் மூலமாக தான் நமக்கு ரைட் டு ப்ரைவேசி வந்திருக்கும். இந்த ரைட் டு ப்ரைவேசிக்கு அடுத்து தான் வந்து என்னென்னா டேட்டாவை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2019 அப்படின்னு ஒரு பில்லு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் கோர்வையாக நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் டு ப்ரைவேசி அப்படின்றது கேஎஸ் புட்டசுவாமி கேஸில் வந்திருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி ரிலேட்டட் டு டேட்டா ப்ரொடக்ஷன் கமிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ தட் கமிட்டி ரிப்போர்ட் படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2019 அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே டேட்டா ரிலேட்டடாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்ஸ் கமாண்டர்ஸ் ஹோல் டாக்ஸ் இன் சுசூல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசூல் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா லடாக்கில் இருக்குது, நம்மளுடைய இந்தியன் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கமாண்டர்ஸும் அந்த சைனீஸோட கமாண்டர்ஸும் பேசுகிறாங்க ரிலேட்டட் டு இந்த எல்ஏசி இஷ்யூவை பற்றி. ஸோ இது நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் fall in reporting of non-COVID-19 cases. அதாவது நான் இப்போ அந்த பர்டிகுலர் COVID-19 டிசீஸ் இருக்கிற இந்த சமயத்தில் என்னென்னா மற்ற டிசீஸோட அந்த ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது தான். இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி எந்தெந்த வியாதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா. அந்த அலர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கிரிமியன் காங்கோ ஹெமரிக் ஃபீவர், அதாவது குஜராத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபீவருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்கன் பாக்ஸு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டெங்கு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த COVID-19 பீரியடில் ஓப்பனிங்கில் கொடுத்தாங்க, லைக் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 அலர்ட் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வருது ஓகேங்களா. ஸோ இவங்க வீக்லி இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க ஆன்லைனில். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் வில்லேஜில் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு அலர்ட்டும் இவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக
பிஹேவியரல் சேஞ்சஸ்னால தான் இந்த மாதிரியான அதர் டிசீசஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் மெயின்ஸில் ஹெல்த் ரிலேட்டட் இது எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக we can reduce பர்டிகுலர் டிசீஸ் லெவல். ஓகேங்களா, டிசீஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். சரி, பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கும் டிசீஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பாத்ரூமை தான் வந்து டாய்லெட் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற போது இட் இஸ் அ பிஹேவியர். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து திறந்த வெளி மலம் கழிக்கிறது அப்படின்றது பண்ணுறோம். அப்போ அதுவும் நம்ம பிஹேவியரில் தான் இருக்குது. ஈவன் நம்ம பாத்ரூமே கட்டினாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் பிஹேவியர். அப்போ அந்த பிஹேவியர்னால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, காலரா இந்த வியாதியெல்லாம் அதிகமாக பரவுது த்ரூ தட் அந்த பர்டிகுலர் ஃபீக்கல் இதனால உங்களுக்கு பரவுது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே அந்த பிஹேவியரல்னால வர்ற வியாதிகள். ஸோ பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக we can reduce the disease burden அப்படின்றதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். எடிட்டோரியல் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டட் டு இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ரிலேட்டட் தான் பேசுகிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிலிட்ரி ப்ராப்ளத்தை வந்து மிலிட்ரி இதோ அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மாரல் அவுட்ரேஜ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, மனசுக்குள்ளே ஒரு குமுறல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இதுதான் மாரல் அவுட்ரேஜ் அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் எது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் மூலமாக தான் நீங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஏன்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, சைனாவோட ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கொடுக்குற ஒரு ரெகுலரைசேஷனும் அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு இதை வந்து என்னென்னா ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா அது சைனா பண்ணும். ஏன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் சைனா சீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அந்த சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் த சீ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் கீழே பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆர்பிட்ரேஷன் இருக்குது. அதாவது சீயில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த சி ரிலேட்டட் ப்ராப்ளத்தை தீர்க்கிறதுக்காண்டி தான் பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்டர் யூஎன் கிளாஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, அந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சவுத் சைனா சி ரிலேட்டடாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சைனாவோட கிளைம் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் வந்து என்னன்னா இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து சைனா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய காமர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனாக இருக்கட்டும், ஃப்ளைட் ரிலேட்டடாக இருக்கட்டும், ரிசொல்யூஷன் அண்ட் டிஸ்பியூட் ரிலேட்டடாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு நம்பத்தகுந்த கண்ட்ரி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம அவங்க மேலே வந்து என்ன அப்படின்னா, லைக் ஒரு மாரல் அவுட்ரேஜஸ், அது மிலிட்ரி ப்ராப்ளம், மிலிட்ரி இஷ்யூ நம்ம அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அஃபெக்டட், நம்மளை வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து என்னென்னா இவர் சொல்கிறாரு. இதை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவோட டிபெண்டன்சி ஆன் சைனா அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து ஃபார்மாசூட்டிக்கலில் வந்து ஹையர் லெவலில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சீப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் தி சைனா. இது இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் குட்ஸ் வந்து நம்ம அதிகமாக யாருக்கு தான் வந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போ சைனாவோட மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய கண்ட்ரியை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் ட்ரேட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை இங்கே எடுத்துகிட்டு வராமல் பீஸ்ஃபுல் கோஆர்டினேஷன் வந்து வேணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் இவர் பேசியிருக்கிறார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோல் நாட் டிலீட். இது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ டெலீட் பண்ணியிருக்காங்களா 59 அப்ளிகேஷன். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஆனால் டெலீட் பண்ணாதீங்க அப்படின்றதான் இவங்க சொல்கிறாங்க. இந்த டெலீட் பண்ணது அப்படின்றது சிறுபிள்ளத்தனமாக இருக்குது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமாக இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணுறது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் திங் இன் அ ராங் ரீசன். ஏன்னா ரீசன் என்ன சொல்லி டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய சாவர்னிட்டியும் நம்மளுடைய டேட்டா செக்யூரிட்டிக்கும் அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ராங் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கள நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கம்ப்ளை பண்ண வைங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இவங்க ஏன் இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த
மாதிரி டேட்டா ப்ரைவேசி இஷ்யூ இதெல்லாம் வந்து என்ன ஒன்லி சைனா ஆப்பில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. சைனா ஆப்பை தவிர நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா ப்ரைவேசி இஷ்யூ இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த சைனாவோட ஆப்பை மட்டும் டெலீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா அகைன் ரொம்ப மோசமான லெவலில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இதை தவிர என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டைமில் ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் டைமில் சைனாவோட பிஹேவியரை ஒன்று நம்ம வந்து என்ன டிப்ளமேட்டிக்காக வந்து என்னன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அல்லது மிலிட்ரி லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் பியூரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் சின்ன சிறுபிள்ளத்தனம் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்தியா வந்து மேக்ஸிமம் ஆஃப் ப்ராடக்ட் லைக் சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய ஃபார்மாசூட்டிக்கலாக இருக்கட்டும், அதர் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், நம்ம யார்கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஈவன் நம்மளுடைய 4G 5G எல்லாமே சைனா தான். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சைனாவோட வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யூட்டிலைஸ் எம்ஜி நரேகா த ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு யோஜனாவை பற்றி இவங்க கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. அது என்ன யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான். வாட் இஸ் காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான்? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக 116 டிஸ்ட்ரிக்டில் ஓகேங்களா, முக்கியமாக என்னென்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் அப்படின்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் யோஜனாவை கொண்டு வந்திருப்பார். இந்த பர்டிகுலர் யோஜனா அப்படின்றது இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்குற ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கும் எம்ஜி நரேகாவுக்கும் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சம்மந்தம் கொண்டு வராங்க. ஓகேங்களா, அது என்ன எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபஸ்ட்டு எம்ஜி நரேகாவை பற்றின சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகே, எம்ஜி நரேகா வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் சுச்சுவேஷனில் அதிக அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எம்ஜி நரேகாவோட ஃபண்டு கிட்டத்தட்ட 70% டோட்டலாக 38,000 crore கொடுத்ததில் 70% ஆஃப் ஃபண்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கிறாங்க. as well as இன்னும் ரிமைனிங் 8,000 crore தான் இருக்குது. இது வந்து இன்சஃபிஷியன்ட். ஸோ இன்னும் வந்து என்னென்னா எம்ஜி நரேகாவுக்கு அதிகமான அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியான பேருக்கு தான், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அந்த மாதிரி தான் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6.25 கோடி மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ஜி நரேகா ஜாப் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 சம்திங் எவ்வளோ இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எம்ஜி நரேகா ஜாப் கிடைக்காம இருக்காங்க. அப்போ அந்த எம்ஜி நரேகா ஜாப் கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜி நரேகா அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு லீகலாக ஓகேங்களா, லீகலாக நமக்கு வந்து ஒரு ஆக்டே இருக்குது, எம்ஜி நரேகா ஆக்டே இருக்குது. ஸோ லீகலாக எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆக்ட் தான் இந்த ஆக்ட். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பீப்புளுக்கு ஓகேங்களா, அதிகமான பீப்புளுக்கு உங்களுக்கு வித் ஹையர் சேலரியில் வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது கிடைக்க செய்யுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ வந்து இதாகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஒரு ஆவரேஜாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.7 நாள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒர்க்கு கிடைக்குது எல்லா பீப்புளுக்கும். அப்போ இதை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர இதில் வேறு என்ன சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியான அளவுக்கு, அதாவது என்ன கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பீப்புள் வந்து இன்னமும் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னென்னா அதிகமான வேலைகள் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 100 டேஸ் ப்ரோக்ராமை இப்போ 200 டேஸ் ப்ரோக்ராமாக மாற்றணும் அப்படின்றாங்க. இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு குடும்பத்துக்கு தான் கொடுக்கறது அப்படின்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிற அடல்ட் பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் கொடுங்க அப்படின்னு தான் இந்த எம்ஜி நரேகா அண்ட் அதுக்கான சஜஷன் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் அப்படின்றதையும் அந்த பொலிட்டிக்கல் லெவல் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த காரிப் கல்யாண் ரோஜ்கார் யோஜனா அப்படின்றது நமக்கு முக்கியமாக வந்து என்ன இப்போ எங்கன்னா யூபி அண்ட் பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நல்லா
தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் இதில் அதிகமாக மைக்ரேஷன் ஆகிருக்கிற ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் சத்தீஸ்கர். பட் இதில் வந்து என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீம் அப்படின்றது அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபண்டு யாருக்கு எந்த ஸ்டேட்டுக்கு இந்த பர்டிகுலர் இதில் அமௌண்ட் அதிகமாக போகுது அப்படின்னா 50% ஆஃப் ஃபண்டு எங்கே போகுது அப்படின்னா பீகாருக்கு தான் போகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அங்கே பீகாரில். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பீகாரோட எம்ஜி நரேகாவோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி வெரி புவர். அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரிப் கல்யாண் ரோஜ்கார் யோஜனாவுக்கு 50% ஆஃப் ஃபண்டு கிட்ட கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்றது நமக்கு இதில் இருந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை தவிர அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டோட்டலாக ஒரு 25 கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் யோஜனாவில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 25 ஒர்க்கும் எம்ஜி நரேகாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. எம்ஜி நரேகாவில் இருக்க ஒர்க்கு தான் அந்த 25 ஒர்க்கும் வந்து காரிப் கல்யாண் யோஜனாவில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ எந்த விதத்தில் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நிற்கிது. அப்போ ஆல்ரெடி எம்ஜி நரேகா அப்படின்றது ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்கீமை நம்ம இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா இந்த பர்டிகுலர் யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகா ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. இன்னமும் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் பேரை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஒர்க்கு சேம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஓகேங்களா சேம் அமௌண்ட் இதை தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் என்னன்னா டிஃப்ரெண்ட் பேரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகா அப்படின்றது லீகலி சாங்ஷன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஓகேங்களா. பட் இந்த பர்டிகுலர் காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான்றது இட்ஸ் நாட் அ லீகலி என்ஹான்ஸ்ட். ஏன்னா இட் இஸ் நாட் அ லீகல், இட் இஸ் லைக் எ யோஜனா, இட் இஸ் லைக் அ பாலிசி. ஓகேங்களா. ஸோ அதனால் இது டிஃபர் ஆகுது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒழுங்காக எம்ஜி நரேகாவை வந்து என்ன ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்றதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ காரிப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு டைல்யூட் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேக்கிங் ட்ரேட் மோர் டிஜிட்டைஸ்ட். இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஈகோ சிஸ்டத்தை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு நமக்கு போர்ட்னா என்னன்னு தெரியும், துறைமுகங்கள், அதோட ஈகோ சிஸ்டத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ துறைமுகம் அப்படின்றது இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் அதிகமாக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு துறைமுகம் தான். நமக்கு ஏர் ட்ராவலை விட அதிகமாக வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ போர்ட் மூலமாக தான் அதிகமான அந்த ஹேண்ட்லிங் அப்படின்றது நடக்குது. அப்போ அதை எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேடேஷன், டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வி ஹாவ் சம் டிஜிட்டலைசேஷன் ப்ரோக்ராம். அது என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் போர்ட் என்ட்ரி ஸ்கீம், டைரக்ட் போர்ட் டெலிவரி ஸ்கீம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிஸ்டம், சிங்கிள் விண்டோ இன்டர்ஃபரன்ஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதை தவிர சன்ஷித் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது ரிலேட்டட் டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதுதான். ஸோ அப்போ இந்த ஸ்மூத் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஜிட்டலைசேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். அந்த டிஜிட்டலைசேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்ததுனால நம்மளுடைய இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங்கில் நம்ம வந்து ஒரு முக்கியமான முன்னாடி இடத்துக்கு போயிருக்கோம். பட் என்னன்னா வி ஹாவ் சம் கேப். அந்த கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்ன கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து நிறையா பேப்பர் ஒர்க் இருக்குது. அக்ராஸ் த போர்ட்டில் இன்னும் நிறையா பேப்பர் ஒர்க் இருக்குது. கோஆர்டினேஷன் இல்லை, ஸ்டாண்டர்டைசேஷன் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இன்னும் இதை பற்றி தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டு பி ஃபில்டில் ஃபஸ்ட்டு என்ன கேப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கமிங்ஸ் இன் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் டெக்னிக்கல் கிளிச்சஸ். ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னா இப்போ ஒரு ஆன்லைன் இது கொண்டு வராங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிருங்கன்னு கொண்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் சம் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அல்லது ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பேரலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் காப்பினா பேப்பரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வந்து இங்கே நமக்கு பிரச்சனை. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் என்ன அடுத்த பிரச்சனை லேக் ஆஃப் கனெக்டிவிட்டி மெசேஜ் எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்கோ உள்ளே வருதுன்னா அந்த கார்கோவை வந்து இன்னொரு கிளியர் பண்ணி வெளியே அனுப்பணும். அப்போ அனுப்புறதுக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவ் மெசேஜ் அப்படின்றது ஒரு அத்தாரிட்டிலேருந்து இன்னொரு அத்தாரிட்டிக்கு கனெக்டிவ் மெசேஜ் போயிட்டு இருக்கணும். பட் நம்ம கண்ட்ரியில் அந்த இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்றது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to promote நம்மளுடைய போர்ட்டை வந்து டிஜிட்டலைசேஷன் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேப் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைசிங் சார் டு டீல் வித்
சைனா. ஓகேங்களா, சார்க்குக்கும் சைனாவுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா சார்க்கில் சைனா கிடையாது, ஆனால் சார்க்குக்கும் சைனாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்க்கில் இருக்க கண்ட்ரி எல்லாம் சைனா கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிறான். அப்போ நமக்கு வந்து என்மிட்டி அதிகமாகுது. இப்போ வேர்ல்டுலேயே வந்து அதிகமாக அதாவது கனெக்ட் ஆகாத ஒரு ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஏஷியா ரீஜியன் தான். நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் மோசம், நேபாள் மோசம், பங்களாதேஷ் மோசம், ஸ்ரீலங்கா மோசம். எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட கனெக்டிவிட்டி அப்படின்றதுல ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்காங்க. அப்புறம் ஆல்வேஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are connected to the சைனா. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சார்க் அப்படின்றதான் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன், த ரீஜனல் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா அந்த சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம டீல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2014 நமக்கு சார்க்கோட இது மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கடுத்து என்னென்னா எந்த மீட்டிங்கும் நடக்கலை, பிகாஸ் பாகிஸ்தான் இஷ்யூ. ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நிறையா வந்து ஸ்ட்ரைக்ஸ் பண்ணாங்க, டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதனால பாகிஸ்தான் இருக்கிற சார்க்கை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓரம் கட்டிட்டு பாகிஸ்தான் இல்லாத பிம்ஸ்டெக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த பிம்ஸ்டெக் அப்படின்றது பே ஆஃப் பெங்காலை பொறுத்தது. ஆனால் சார்க்குக்கும் பிம்ஸ்டெக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்க் அப்படின்றது ரியல் கோஆர்டினேஷன். ஏன்னா ஆல்ரெடி பீப்புள் வந்து ஒட்டுக்காக இருந்தவங்க. ஏன்னா இந்த காலனியல் பீரியடில் அப்போலாம் இந்த சார்க் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்று போல் இருந்தவங்க. பட் இந்த பிம்ஸ்டெக் அப்படின்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வர்றவங்க. ஏன்னா தாய்லாந்து இவங்கெல்லாம் வராங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் கோஆர்டினேஷன் அப்படின்றது கிடையாது இந்த பர்டிகுலர் பிம்ஸ்டெக்கில். ஆனால் சார்க்கில் வந்து அந்த நேச்சுரல் கோஆர்டினேஷன் இருக்குது. அதே மாதிரி சார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரேடு லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்லி 5% ட்ரேட் இது தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்க் லெவலில் நமக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைனாவை டீல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றாங்க அப்படின்னா நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிக்கு நம்ம டேரிஃப் ஆன் நான் டேரிஃப் பேரியர்ஸை வந்து கம்மி பண்ணுறது. அதே மாதிரி சார்க் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டின்னு ஒரு ட்ரீட் இருக்குது, அது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த சார்க்கை தவிர மற்ற மேக்ஸிமம் ஆஃப் ஆர்கனைசேஷனோட அந்த ட்ரேட் டெவலப்மெண்ட் அப்படின்றது அதிகம். ஆனால் நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் ரொம்ப நம்ம இதில் மட்டும்தான் கம்மி. இதுக்கு நம்மளுடைய டொமஸ்டிக் இதுவும் முக்கியமான காரணங்க. என்ன டொமஸ்டிக்கு நம்ம அந்த ஓவரால் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ்னால என்ன ஆகுது, ஃபாரின் பாலிசி நமக்கு பாதிக்கப்படுது. இப்போ நம்ம கண்ட்ரியில் சிஏஏ என்ஆர்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஆன்டி பாகிஸ்தான் அப்படின்ற இஷ்யூவெல்லாம் நம்ம கண்ட்ரிலையும் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு இது மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட லிபரலிசம், ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியோட லிபரலிசம் ஆஸ் வெல் அஸ் செக்யூலர், இந்த ரெண்டையுமே வந்து மற்ற பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ உங்கள் கண்ட்ரியில் என்ன லிபரல் இருக்குது, நீங்கள் எங்கள் கண்ட்ரியை சொல்கிறதுக்கு என்ன செக்யூலரிட்டி இருக்குது? ஏன்னா சிஏ என்ஆர்சி அப்படின்றது செக்யூலர் இஷ்யூக்கு அகெயின்ஸ்டாக வந்த விஷயம். ஸோ இந்த மாதிரியான ரீஜனல் பாலிட்டிக்ஸ்னாலையும் ரீஜனல் பாலிசிஸ்னாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மற்ற இது வந்து அஃபெக்ட் ஆகுது. எனிவே வி ஹேவ் அ சாவர்னிட்டி, பட் இருந்தாலும் வந்து என்னென்னா வி ஹவ் டு மேக் தட் சாவர்னிட்டி இன் தி கோஆர்டினேஷன் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்களுடைய எக்கனாமிக் விஷன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆத்ம நிர்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம நிர்பார் அப்படின்றது என்னென்னா செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்றது. செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்றதுக்கு அதிகாரிகள் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனுசரித்து நாங்கள் வந்து செல்ஃப் ரிலையண்ட் எக்கனாமியை கொண்டு வருவோன்றாங்க. பட் சில மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையில் செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்றது இந்தியாவோட பொருட்களை யூஸ் பண்ணுறது, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றாங்க. அப்போ இந்த கான்ட்ரவர்சினால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பக்கத்து நியர்பை கண்ட்ரிஸ் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றதான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ் போயிடலாம். அடுத்த பேஜில் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்த பேஜில் வந்து சைனா வந்து நம்மளை சீரியஸாக கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் பேனிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, பட் என்னென்னா இதை வந்து சைனா பண்ணால் தப்பு கிடையாது, நம்ம பண்ணால் தப்புன்னு சைனா சொல்லுவான். ஏன்னா சைனாவில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, யூடியூப்பு அது எதுவுமே கிடையாது. அவன் ஆல்ரெடி பேன் பண்ணிட்டான். அவன் பேன் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம பேன் பண்ணால் அவனுக்கு பிரச்சனை. அதே மாதிரி அவன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த டெரிட்டோரியல் அந்த பார்டரில் அவன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணலாம். அதே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணால் அவனுக்கு பிரச்சனை. ஸோ இதுதான் அவனுடைய முக்கியமான இது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WTOட ரூலை வந்து சைட் பண்ணியிருக்கான். அப்படின்னா என்ன, WTOட முக்கியமான ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு முக்கியமான ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து நேஷனல் ப்ராடக்ட், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்கனாமி. ஓகேங்களா, ஸோ இந்த நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது அவன் கண்ட்ரிக்குள்ளே வர்ற
எல்லா ப்ராடக்ட்டையும் அவன் கண்ட்ரி ப்ராடக்ட் மாதிரியே அதாவது ஃபீல் பண்ணுறது, கருதுறது. ஓகேங்களா, அது பேர் தான் வந்து என்னென்னா நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் எக்கனாமி, அதாவது என்னென்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்ற ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் பாதுகாக்கணும். அது வந்து WTOவில் இருக்க எல்லா கண்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த WTO ரூல்ஸையும் இவன் சொல்லியிருக்கிறான். அப்போ இதை ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் WTO அண்ட் WTO ரூல்ஸ் அப்படின்றது இந்த வட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா WTOட ட்ரிபுனலில் வந்து இப்போ இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் WTO அப்படின்றது இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் அப்படிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சென்டர் டு ஃபோக்கஸ் ஆன்லைன் எஜுகேஷன். நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எஜுகேஷனுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆன்லைன் எஜுகேஷனில் எவ்வளோ நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்னா டிஜிட்டல் டிவைடு, ரூரல் டிவைடு, ஓகேங்களா, ரிச் அண்ட் புவர் டிவைடு, அதாவது சோஷியல் டிவைடு, இந்த மாதிரி நிறையா டிவைடு இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி அதெல்லாம் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடாப்டேஷன் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் இஷ்யூ. ஸோ இதெல்லாமே பார்த்தோம் நமக்கு ஆல்ரெடி. ஸோ அதை தான் வந்து இதில் பேசியிருக்காங்க. இதில் அதை பற்றி பேசல. பட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷனுக்காண்டி லைக் லேப்டாப் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தவிர ஒரு மெஷர் மட்டும் இங்கே பேசியிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு படிச்சுக்கோங்க. வாஷ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நம்ம கண்ட்ரியில் வாஷ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்னென்னா வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதை மட்டும் WHO நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். WHOலையும் ஒரு வாஷ் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 million girls went missing in India. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ்னால் வந்து வளர்ந்த கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டால் இல்லை, பிறக்க போகிற குழந்தைகள் எல்லாத்த பற்றியும் இதில் பேசுகிறாங்க. இது ஒரு ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் 2020. இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் UNFPA அவங்க தான் வெளியிடுறாங்க. இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 46 million அவுட் ஆஃப் டோட்டல் 142 million அப்படின்றவங்க என்னது ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் செக்ஸ் செலெக்ஷனால் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3ல் ஒரு குழந்தைங்க, ஓகேங்களா, 3ல் ஒரு குழந்தை வந்து செக்ஸ் செலெக்ஷனால் இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஸ் செலெக்ஷன் அப்படின்றது ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் செக்ஸ் செலெக்ஷனா என்ன அர்த்தம்? ப்ரீனா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த குழந்தையோட இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. போஸ்ட் அப்படின்றது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரியக்கூடிய விஷயம். ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீ செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நமக்கு செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் நம்ம இதில் பண்ண முடியாது. ஏன்னா பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட் நேட்டல், அதாவது குழந்தை பிறந்த பிறகு அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் நிறையா கொண்டுறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நம்ம இந்தியா வந்து 13.5% வந்து அதிகமாக 13.5 இது வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 11.57% வந்து மோர்டாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது மோசமான கண்ட்ரிஸ், அதாவது இப்போ இந்த டெரரிசம் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்க கண்ட்ரீஸில் கூட அவங்களுடைய அந்த கேர்ள்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஈரான், எஜிப்து, பக்ரைன், ஓகேங்களா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இதிலெல்லாம் கம்மியாக இருக்குது. பட் இந்தியாவில் அதிகமாக இருக்குது இந்த செக்ஸ் செலக்டிவ் போஸ்ட் நேட்டல் டெத் அப்படின்றது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட உமன்ஸோட மிஸ்ஸிங் இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்ட்ரியில் இந்த 50 இயர்ஸில் டபுள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மோர்டாலிட்டி ரேட் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது 1000 குழந்தைக்கு கிட்டத்தட்ட 13.5 பொண்ணுங்க இறந்து போயிடுறாங்க. அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதேமாரி ஃபீமேல் ஃபோர்ட்டிசைடு, அதாவது கரு கலைப்பு, ஓகேங்களா, கருவிலே வச்சு குழந்தைகளை கொள்றதும் வந்ததுன்னா அதிகமாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தைகள் நிறையா மிஸ் ஆகிருக்குன்னா கொண்டிருப்பாங்க, இல்லாட்டி எங்கேயாவது விட்டுருப்பாங்க. ஸோ அதுவும் வந்துன்னா நம்ம கண்ட்ரியில் நடந்திருக்கு அப்படின்றத அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அப்படியே கேட்க மாட்டாங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி அப்படியே கேட்கலாம், அல்லது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைக் அந்த பாப்புலேஷன் ரிப்போர்ட்டை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது உமன் எம்பவர்மெண்ட்டோ உமன் ரிலேட்டட் இஷ்யூ பற்றி எழுதும் போதோ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஓகேங்களா, உங்கள் பாயிண்ட் எல்லாமே வேலிட் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஓகேஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் நமாமி கங்கா. நமாமி கங்கா ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்காவோட ரெஜினுவேஷன். ஓகேங்களா, கங்கா வந்து நல்ல இதாக மாற்றுறது, கங்காவோட வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறது. ஓகேங்களா,
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 crore வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் அந்த இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமாமி கங்கா அல்லது நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷன் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மிஷனை போய் படிச்சுக்கோங்க. இதுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு 2 விஷயத்தை நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், நீங்கள் அதை போய்ட்டு ஆன்லைனில் படிங்க. ஒன்று வந்து ஹைப்ரிட் ஆனுவிட்டி ப்ராஜெக்ட், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஓடி. ஓகேங்களா, இந்த 2 பற்றியும் போய் ஆன்லைனில் படிங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஷுட் டிஸ்பிளே கண்ட்ரிஸ் ஆஃப் ஆரிஜின். கண்ட்ரியோட ஆரிஜினை வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட் எல்லாம் யாரோட ப்ராடக்ட்னு நமக்கு தெரியாமே பை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி தான் ஒரு வக்கீல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கேஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா ஹோல் ஸ்டாக்ஸ் ஓவர் டெப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து நமக்கு கடன் கொடுக்கணும், அந்த கடனை வந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைம் கேட்டிருக்காங்க. சரி, அவங்க எப்படி கடன் வாங்கினாங்க அப்படின்னா கரன்சி ஸ்வாப் ஃபெசிலிட்டி மூலமாக வாங்கியிருப்பாங்க. அண்டர் பைலேட்ரல் அண்ட் சார்க் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இது நடந்திருக்குது. ஓகேங்களா, நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில பைலேட்ரலாகவும் கரன்சி ஸ்வாப் இருக்குது அண்ட் நமக்கும் சார்க்குக்கு இடையிலையும் கரன்சி ஸ்வாப் இருக்குது. வாட் இஸ் கரன்சி ஸ்வாப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி 2 பேர் கரன்சி ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து என்னென்னா நம்மளுடைய மணி அதிகமாக இருக்கும், பட் மணியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளால் வந்து நிறையா காசு கொடுத்து தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வாங்க முடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பைசாவை இந்த கண்ட்ரி வாங்கிட்டு இவங்ககிட்ட இருக்கிற டாலரை நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த டாலரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை மேனேஜ் பண்ணலாம். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன்ட்ட இருக்க அந்த ரூபாய், ஏன்னா அவன் அந்த மணியை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, அப்போ அந்த ரூபாயை திருப்பி வாங்கிட்டு அவனுக்கு ஏற்றாப்புல டாலரை நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி அவனுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஷுட் அப்போஸ் அனெக்ஷேஷன், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த எக்ஸ்டர்னல் டெப்ட் ரைஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு இதை எதுலலாம் நீங்கள் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கண்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நீங்கள் லிங்க் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவலை வந்து இன் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் இதை கொண்டு வரலாம் இதுக்குள்ளே. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி, ஓகேங்களா, நம்மளுடைய லைக் நம்மளுடைய மாரல் வேல்யூ இன் வேர்ல்டு அரேனா. ஓகேங்களா, மாரல் வேல்யூ இன் வேர்ல்டு அரேனா, இதில் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தை கொண்டு வரலாம். அவ்வளோதான், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ஒரு டெப்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, டெப்ட் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.